செய்து நாளெல்லாம் மகிழ்ந்தார். எல்லா செயலிலும் பரிசுத்த தேவனுக்கு தாவீது துதி செய்து நாளெல்லாம் மகிழ்ந்தார். துதித்து பாடிடுவோம் தாவீதை போல நம் வாழ்வை அலங்கரிப்போம். துதித்து பாடிடுவோம். மகிமையின் வார்த்தையால் இறைவனை புகழ்ந்தார். முழு உள்ளத்தோடு உன்னதரை புகழ்ந்தார். மகிமையின் வார்த்தையால் இறைவனை புகழ்ந்தார். முழு உள்ளத்தோடு உன்னதரை புகழ்ந்தார். துதித்து பாடிடுவோம் தாவீதை போல நம் வாழ்வை அலங்கரிப்போம். துதித்து பாடிடுவோம். இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாவோம். மகிமையின் ஆடையை முடியாக சூடுவோம். இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாவோம். மகிமையின் ஆடையை முடியாக சூடுவோம். துதித்து பாடிடுவோம் தாவீதை போல நம் வாழ்வை அலங்கரிப்போம். துதித்து பாடிடுவோம் தாவீதை போல நம் வாழ்வை அலங்கரிப்போம். ஆமேன், ஆமேன், ஆமேன். சங்கம வானொலியின் வார்த்தைகளின் வெளிச்ச நேரம். இந்த வார்த்தைகளின் வெளிச்ச நேரம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் 7 மணியிலிருந்து 10 மணி வரை நடைபெற்று கொண்டு வருகின்றது. இந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே இந்தியாவிலிருந்து 3 பேர் செய்தி கொடுக்கிறார்கள். மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கின்றது. ரோமர் 10:8 சொல்லுது, இந்த வார்த்தை உனக்கு சமயமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தையை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தை. ஆமென். தொடர்ந்து இன்றைய நாளிலே நிகழ்ச்சிகளில் கடந்து செல்வோம். இன்றைய நாளிலே வார்த்தைகளின் வெளிச்சத்திலே ஆரம்ப ஜெபம் பாடல் சிஸ்டர் கருணா, ஸ்காபர், ஒன்டாரியோ, கனடா. சங்கீதம் பிரதர் மகேந்திரன். ஊழியர்கான ஜெபம் சிஸ்டர் டோலி, கல்கரி. கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக பிரதர் மகேந்திரன். இன்று முதலாவது செய்து பாஸ்டர் விக்டர் பால், இந்தியா, 7:30 மணிக்கு.
முதலாவது செய்தி பாஸ்டர் விக்டர் போல். 8 மணிக்கு பாஸ்டர் மார்டின் இந்தியா. 8:30க்கு பாஸ்டர் ஜோன் போல் ஆனந்த். இதுதான் நிகழ்ச்சியில் நான் ஜெபத்தை எடுப்போமா? ஆமென். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த வார்த்தைகளின் வெளிச்ச நிகழ்ச்சியை சுவாமி உமது பாதத்திலே வச்சு ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையின் வெளிச்சம் இருளான மக்களுக்கு செல்ல, இருட்டறையிலே இந்த வார்த்தை உதிக்க நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, உமது வருகை சமீபம். அநேகர் இருளே வாழ்கிறார் சுவாமி. வெளிச்சத்தை காண முடியாமல் வாழுகிற மக்களுக்கு இந்த வார்த்தையின் வெளிச்சம் ஊடுருவி செல்ல நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, இன்றைய நாளே இந்த வார்த்தையின் வெளிச்சத்தில் வார்த்தையை கொடுக்கிற தாசங்கள், தாளந்தை கொடுக்கிற பிள்ளைகள், நிகழ்ச்சி நடத்துகிற பிள்ளைகள், கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், மறு ஒழிப்பை கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். அப்பா, இந்த வார்த்தை வெளிச்சம் தொடக்கம் முதல் முடியும் வரை எந்த வித ஒரு தடையும் வராதபடி உமது ஆண்டு வந்த கரத்தால் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. எந்த ஒரு தடையும் வராதபடி சுவாமி நீர் ஆசீர்வதியும். நீர் ஆசீர்வதிக்கிற தேவன், வாக்கு தத்தம் தந்த தேவனே, வாக்கு மாறாத தெய்வமே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம் நீர் ஆண்டவரே. உமது பிள்ளைகள் ஆண்டவரே, உமது நாமத்தை மையப்படுத்த வந்திருக்கிறோம். வார்த்தைகளை விதைக்க வந்திருக்கிறோம். சாட்சியை கொடுக்க வந்திருக்கிறோம் சுவாமி. உமது பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. இன்றைய நாளே சுவாமி இந்த வார்த்தை வெளிச்சம் கேட்கிற பிள்ளைகள் வார்த்தை வேறொன்று கனிகெடுக்கும் பிள்ளைகளாக, மற்றவருக்கு வார்த்தையை சொல்லும் பிள்ளைகளாக, வரங்கள் வேலும் பிள்ளைகளாக நீ மாற்றமைக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. தொடர்ந்து வரும் ஒவ்வொரு நிகழ்ச்சியை கத்தாவே நீர் ஆசீர்வதித்து நீர் வழிநடத்தவும் என்று எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்து அதிகாரமுள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென். இன்றைய நாளிலே இந்த வார்த்தையின் வெளிச்சத்துக்காக ஒரு ஜெபத்தை எடுத்து ஆவியானவர் இந்த வார்த்தை வெளிச்சத்தில் என்னென்ன செயல்படுகிறதோ அதன்படி ஜெபித்து ஒரு பாடலை பாடி இதோடைய நாமத்தை மயப்படுத்த வருகிறார் சிஸ்டர் கருணா அவர்கள். அவர்களை வார்த்தையின் வெளிச்சத்தின் மத்தியில் வரவழைப்போமா? பிரைஸ் லார்ட் சிஸ்டர் கருணா. பிரைஸ் லார்ட் அங்கிள். பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே வார்த்தையின் வெளிச்சத்தை ஆரம்ப ஜெபத்தை கூட ஒப்புக் கொடுக்கிறேன். ஜெபித்து அபிஷேகத்தை பெற்று கேட்கிற பிள்ளைகள் மேல் அபிஷேகத்தை ஊற்றி தேவனுடைய நாமத்தை மயப்படுத்த பாடலை பாடி தேவனை மயப்படுத்துங்கள். இப்போ உங்களோட ஒப்படுக்கிறேன் சிஸ்டர், நீங்க வழி நடத்துங்கள். ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ அங்கிள். நன்றி அப்பா. சர்வ வல்லவரே உமக்கு நன்றி. வானமும் பூமியும் உம்முடைய சிருஷ்டிப்பு ஆண்டவரே தகப்பனே. வானங்கள் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உமது கரத்தின் கிரியைகளை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு சூரியனை பகலில் வெளிச்சத்துக்காகவும் சந்திரனை இரவில் வெளிச்சத்துக்காகவும் உங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. எல்லாவற்றுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த பூமியில அப்பா, இந்த மனிதர்கள் கர்த்தாவை உமக்கு எதிராய் செய்கிற பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து இதுவரை நீர் ஓட கிருபை கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே, இந்த பூமியை கெடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தாவை உம்மை கோபப்படுத்துகிற ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தர் நீர் பொறுமையோடு எங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றியோட மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய சிலுவைக்காக உம்முடைய இரத்தத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துறவங்களுக்காக நீர் பட்ட அவமானங்களும் கர்த்தாவை காயங்களும் அநேகம் ஆண்டவரே. அப்பா, நீர் வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் உள்ளவராயிருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள கூடிய பலன் உள்ளவராயிருக்கிறீர், மகத்துவம் உள்ளவராயிருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றி நன்றி. உம்மை நாங்கள் தெரிக்கும் போது உம்முடைய சாயலை நாங்கள் பெறும்படியாய் கர்த்தர் நீர் இந்த உலகத்திலே எங்களுக்கு பலன் கொடுக்கிறவராயிருக்கிறீரப்பா. நன்றி அப்பா. சோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. அப்பா, இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கு நீ பயப்படாயிருப்பாய் என்று உடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரே. இந்த பூமியிலே நடக்கிற காரியங்கள் கர்த்தாவே தகப்பனே, எல்லாவற்றிலும் இருந்து எங்களை நீர் பாதுகாத்தவர். அது போல ஒவ்வொருவரையும் பாதுகாக்கும்படியா உம்முடைய பல கரங்களுக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே.
பண ஆசை இல்லாதவர்களாய் இந்த உலகத்திலே கர்த்தாவே நாங்கள் வந்து பிறந்தோம், வாழ்ந்தோம், அது போல உம்முடைய ராஜ்யத்துக்கு வந்து சேர்ந்தோம் என்று இருக்கும்படியாய் எங்களை வழிநடத்துங்க ஆண்டவரே. அப்பா, இந்த பூமியிலே பொக்கிஷத்தை சேர்த்து வைக்காதே, அது பூச்சியும் துருவும் திருடனும் வந்து அதை திருடி கொண்டு போய் விடுவான்றீங்க. வாக்கு தத்தங்கள் கொடுத்திருக்கிறீங்க, ஆனாலும் இந்த மனிதன் அதை உணராதபடி ஓடிக்கொண்டிருக்கிறான் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இந்த கடைசி காலத்திலே உங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அப்பா, கொல்லவும் மீட்கவும் முடியாத காலம் வருகிறது, கொடுமையான காலம் வருகிறது என்று உங்களுடைய எச்சரிப்பை நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்ளுங்க, உங்களுடைய ராஜ்யத்துக்கு பங்குரியவர்களாய் எல்லாரையும் மாற்றும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த பூமியிலே நாங்கள் ஒரு கூலிக்காரனுடைய நாட்களை மனிதனுக்கு நீர் கொடுத்தது போல ஒரு கூலிக்காரர்களை போல நாங்க இந்த உலகத்திலே வாழ்கிறோம் ஆண்டவரே. இந்த குடியிருப்பு நிச்சயமற்றது. ஒரு நாள் நாங்கள் உம்மை சந்திக்கும் காலம் வரும் என்று நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் காணாமல் விசுவாசிக்கிறோம் அப்பா. நாங்கள் ஒருபோதும் உம்மை கண்டதில்லை, ஒருவனும் தேவனை காணவும் இல்லை என்று வேதம் சொல்கிறது ஆண்டவரே. ஆனாலும் நீர் பூமியிலே மனிதனாய் வந்து பிறந்ததை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளும்படியாய், அவர்களுக்கு தெளிந்த புத்தியை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நன்றி அப்பா. இந்த நாளிலும் தாளந்தை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் கூட நாங்கள் செபிக்கிறோம். சொரலஸ்ரீ பிரதருக்காக, அவங்களுடைய மனைவி ரீட்டா பிள்ளைகளுக்காக கூட செபிக்கிறோம் அப்பா. இந்த வானிலை கூடாக கடந்து போகிற இந்த வார்த்தைகள் ஒரு ஆத்மாவை ஆகிலும் விடுதலையாக்கும் என்ற நம்பிக்கையோடு செயல்படுகிற இந்த குடும்பத்தை உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்யும்படியாயும் அவருடைய குடும்ப காரியங்களின் தேவைகளை நீங்க சந்திக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அது போல மகேந்திரன் எங்களுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. பலத்தை கொடுக்கிறவன் நீர் கர்த்தாவே தகப்பனே. எங்களுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருக்கிறதுன்னு சொல்றீங்க ஆண்டவரே. அந்த அந்த காலத்திலே தாண்டி கொண்டிருக்கிற தகப்பனாரே, உம்முடைய பலத்தினாலே நீர் முடி சூட்டி பாதுகாக்கிறீர்கள். தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. சுகம், பலம், ஆரோக்கியம் கொடுத்த உடைய ஊழியத்திலே பயன்படுத்தும்படியாய் நீங்க ஆயுசு வருஷங்களை கூட்டி கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க, ஆசிர்வதிங்க. இன்னும் கத்தாவே டோலிக்கா ஜெபிக்கிறோம், அவருடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய ஊழியத்துக்கு ஒரு ஒழுங்குகிறவாய் வந்து தாகத்தோடு தன்னுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிற சௌரியம் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. சுகம், பலம், ஆரோக்கியம் கொடுங்க. கால்களில் இருக்கிற எல்லா நோய்களையும் நீங்கி போகும்படியாய் உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிற நீர் பரம வைத்திய ஆண்டவரே. தொடர்ந்து சௌரியை நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் ரஞ்சனி அலங்காரமணியை உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த கண்களிலே நடந்த சிகிச்சையிலே வெற்றிகரமாய் அதை நிறைவேற்றி எல்லாவற்றிலும் பூரண சுகத்தோடு சௌரி திரும்ப வந்து இந்த ஊழியத்தை செய்யும்படியாய் கர்த்தர் நீர் பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவரையும் அவருடைய குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, தொடர்ந்து வழி நடத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். அது போல சுபாலங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அது உம்முடைய ஊழியம் ஆண்டவரே. சௌரி போகிற இடங்கள் எல்லாம் உம்முடைய ஆத்மாக்கள் விடுதலை அடைய செய்யும்படியாய் சௌரியோடு கூட இருங்க. பலத்த கிரைகளை நடப்பீங்க, ஆசிர்வதிங்க. தொடர்ந்து குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய ஆசீர்வாதம் அந்த குடும்பத்தின் மேல் தங்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசிர்வதிங்க. இன்னமாக வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரருக்காக ஜெபிக்கிறோம். பேர் பேராக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை அவருடைய ஊழியத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம், அவருடைய குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம், வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் சுற்றி வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. உம்முடைய ரத்த கொட்டைக்குள்ளாக மறைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, பிசாசானவன் இதுக்கு தனக்கு கடைசி காலம் என்று தெரிந்து கட்சிக்கிற சிங்கமாய் இருக்கிற அவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுட்டி திரிகிறான் என்று நீங்களே சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அவனுடைய கைக்கு தப்புவிக்கிறவர் நீர் கர்த்தாவே தகப்பனே. அப்பா, நீர் அவர்களுக்கு எதிராக வருகிறே எந்த ஆயுதத்தை வாய்க்காதை போக பண்ணுகிறவர். அப்பா தகப்பனே, சாத்தானுக்கு எதிராக கொடி பிடிக்கிறவர் நீர் கர்த்தாவே தகப்பனே. பாதுகாக்கிறவர் நீர் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம். சபை மக்களை ஒப்பு கொடுக்கிறோம், அவருடைய சபைகளை ஒப்பு கொடுக்கிறோம். பின்மாற்றத்துக்குள் ஒருவரும் போகாதபடி
காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய வார்த்தைகள் வசனங்களுக்கு பயப்படுகிறவர்களாய் ஒன்று சேர்ந்து ஒருமனப்பட்டு இந்த சபைகளிலே துதிக்க நீங்க அழைத்து வாருங்க. பின்மாற்றத்துல இருக்கிறவங்களை அழைத்து வாங்க அப்பா. ஒரு அவைக்குரிய தகப்பனாய் தாயாய் தெரிந்து கொண்டவர்களை விசாரிக்கிறவர்களாய் நீர் ஆயத்தப்படுத்தியிருக்கிறீர் ஆண்டவரே. தொடர்ந்து அவர்கள் எல்லாரையும் உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் அப்பா. இன்னுமாக எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. அந்த தேசத்தின் மேல் பிரியம் வைத்திருக்கிறவர் நீர் அப்பா. சங்கடலை பிளந்து வனாந்தரத்திலே வழி நடத்தி அப்பா யோர்தானை குவியலாக நிற்கச் செய்த அந்த ஜனங்களுக்கு அற்புதங்களை காண செய்தவர் அப்பா. தகப்பனே, அந்த வனாந்தரத்திலே அவர்கள் முறுமுறுத்த போதும் கர்த்தர் நீர் அவர்களுக்கு மன்னாவை கொடுத்து போஷித்தீர், காடைகளை கொடுத்து போஷித்தீர் ஆண்டவரே. அப்பா, அதை மறந்தவர்களாயிருந்தாலும் அவர்களுடைய சந்ததிகளை நீர் மறக்கவில்லை ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கோபம் ஒரு நிமிடம், உம்முடைய தயவோ வாழ்நாள் எல்லாம் உண்டு அப்பா. அவர்களுடைய சந்ததிகளை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் 1000 தலைமுறை மட்டும் நீர் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறீர் ஆண்டவரே. அந்த தெரிந்து கொண்ட அந்த சிறு கூட்டம் இன்றைக்கு இந்த உலகத்திலே அப்பா அநேக ஞானமுள்ள மனிதர்களாய் அந்த கூட்டம் இருக்கிறது ஆண்டவரே. அவர்களுக்கு கூடாக நீங்க எங்களுக்கு கொடுத்த ரட்சிப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர்களை ஆசீர்வதிங்க. அவருடைய பாவங்களை அப்பா கண்டித்து உணர்த்துங்க அப்பா. பாவத்தை குறித்து, நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும் நானே கண்டித்து உணர்த்தவே இந்த உலகத்துக்கு வந்தேன் என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, அறியாமல் செய்கிற தவறுகளை நீர் மன்னிக்கிற தகப்பன் அப்பா. அந்த சிலுவையிலே உண்மை அறைந்த போதும் கூட கர்த்தர் நீர் உம்முடைய வார்த்தை அவர்கள் என்ன செய்திரண்டு அறியாது செய்கிறார்கள், அவர்களை மன்னியும் என்று பிதாவிடம் நீர் பரிந்து பேசினவராயிருக்கிறீர் ஆண்டவரே. காயப்பட்ட வேளையிலும் மரண தருவாயிலும் அப்பா நீர் அவர்களுக்காக இரக்கம் பாராட்டின தகப்பன் அல்லவா. தொடர்ந்து அந்த ஜனங்கள் பாதுகாக்கப்படட்டும். அவர்களுடைய குருட்டாட்டங்கள் சாத்தானுடைய கூட்டத்தினராய் மாறிக்கொண்டிருக்கிற அவர்களை விடுதலையாக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்தம் பண்ணும்படியாய் நீர் இந்த உலகத்துக்கு வந்து அப்பா அவர்களுக்கு மத்தியிலே அவர்களுடைய சந்ததியிலே நீர் பிறந்தவராயிருந்து ஆனாலும் உம்மை மறுதளித்தவர்களாய் அப்பா, உம்மை வருத்தவர்களாய், உம்மை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்களாய் இருந்தாலும் நீர் இன்னும் அவர்களுக்காக காத்திருக்கிறீர் என்பதை அவர்களுக்கு தெரிவிக்கும்படியாய் ஊழியங்களை பெருக பண்ணுங்க. அந்த இடத்திலே அவர்களுடைய எல்லா கல்லான இருதயத்தையும் மாற்றி சதியான இருதயமாய் நீர் கொடுக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அநேகரை நீங்க இழுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, தொடர்ந்து அந்த ஜனங்களை பாதுகாக்க முடியாது ஒப்பு கொடுக்கிறோம். அதிலுள்ள ஒவ்வொரு தேசத்தையும் உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த தேசத்து பெண்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், குழந்தைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அடிமைத்தனத்துக்குள்ளாக நடத்தப்படுகிற அந்த மக்களுக்கு விடுதலையை கொடுக்க வேண்டுமாக நாங்கள் சுபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, அந்த பிள்ளைகள் கத்தாவே கைவிடப்படுகிறவர்களாய் அப்பா, விபச்சாரத்தில் ஈடுபடுத்தப்படுகிறவர்களாய், சொந்த குடும்பங்களாலே அழிக்கப்படுகிறவர்களாய் இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஈன இரக்கமற்றவர்களாய் இருக்கிற அந்த தாய் தந்தையர்கள் எல்லாரையும் உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அறியாமை இருளை நீக்கி போடும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பொல்லாத மனிதர்கள் கைக்கு பெண்களையும் குழந்தைகளையும் தப்புவிக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் தரிசனங்களை கொடுத்து அநேகரை அந்த ஈரான் தேசத்துல நீர் ரட்சித்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த இடத்துல மேலும் நீங்க ஊழியங்களை பெருக பண்ண வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் கடைசி காலங்களில் நீங்கள் அடிக்கப்படுவீர்கள், சிறைச்சாலைகளை போடப்படுவீர்கள் என்று கூட வார்த்தை சொல்லுகிறது. ஆனாலும் அதுக்கும் கர்த்தாவே மேலாக நீங்க அந்த இடத்துல ரட்சிப்பை கொடுத்திருக்கிறீங்க. மரண பயத்தை நீங்க எடுத்து போடுகிறவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே என்று சொல்லி நீர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கின தகப்பன். அது போல
அந்த ஜனங்கள் உம்மை விசுவாசிக்கும் போது மரணத்துக்கு பயப்படுகிற ஜனங்கள் அல்ல கத்தாவே, அன்புக்கு பயப்படுகிற ஜனங்களாய் அவர்கள் மாறுகிறார்கள். அவர்களை இழுத்து கொள்ளுங்க. உம்முடைய திருக்கரத்துல நாங்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். காசா மக்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. மனந்திரும்புதலுக்கு நேராய், ரட்சிப்புக்கு நேராய் அநேக ஊழியங்கள் அந்த இடத்திலே பெருக பண்ணும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தொடர்ந்து அந்த தேசம் முழுக்க அந்த ரத்தத்தினாலே கர்த்தாவே கரைப்பட்டிருக்கிற அந்த தேசங்களை மீட்டு கொள்ளும்படியாய் உம்முடைய ரத்தம் சிந்தப்பட்டது என்பதை அவர்களுக்கு அறிய பண்ண வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் நிமித்தம் முதலாவது பலியாக கொடுக்கப்பட்ட அந்த ஆட்டின் பலி கத்தாவே இன்றைக்கும் தொடர்ந்து கத்தாவே அந்த பலிகளை அவர்கள் செலுத்தி வருகிறதையும் அவர்கள் அறியாமை செய்கிற தவறுகளை மன்னித்து நீங்களே ஒரே தரம் எங்களுக்காக பலியானீர்கள் என்பதை, அந்த ரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை எங்களுடைய வீடுகளிலும் எங்களுடைய நிலைக்கதவுகளிலும் நாங்கள் அதை இன்றைக்கு நினைவு பெறுகிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய திராட்சை ரசமும் உம்முடைய அப்பமும் எங்களை பாதுகாக்கிறது. உம்மை நினைவு கூறும்படி நீர் வரும் வரை அதை செய்யும்படி எங்களுக்கு கட்டளையிட்டபடியே நாங்கள் அதை செய்கிறோம். அது எங்களை பாதுகாக்கிறது ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இந்த உலகத்தின் மிருகங்களின் பலி அல்ல கத்தாவே, இந்த தெய்வத்தின் பலி. அது அந்த பலியே இந்த உலகத்தை ஆளுகிறது என்பதை அறியாமல் செய்கிறார்கள். அதை தொடர்ந்து அந்த ஜனங்கள் காணும்படியாய் அவர்களுடைய கண்களிலே தெளிவை உண்டாக்க வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துகிறவர் நீர் கத்தாவே. அப்பா தகப்பனே, அந்த தேசங்களிலே உம்முடைய பலத்தகரம் பலமாயிரங்கட்டும், இழுத்து கொள்ளட்டும், எல்லாரையும் உம்முடைய அன்புக்குள்ளாக கொண்டு வந்து சேர்க்கட்டும் ஆண்டவரே. ஊழியக்காரர் ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பை கொடுங்க, தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அவர்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இன்னும் கர்த்தாவே, கனடா தேசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த தேசத்துக்கு நீங்க கொடுத்த அமைதிக்காகவும் அப்பா, எங்களுடைய எல்லா பொருளாதார கஷ்டங்கள் எல்லாவற்றிலும் இந்த ஜனங்கள் கத்தாவே கேள்விகளை எழுப்பாதபடி உண்மை நோக்கி பார்க்கும்போது பஞ்சகாலத்தில் நீர் தப்புவிக்கிற தேவன் என்பதை அவர்கள் அறிய வேண்டும் ஆண்டவரே. இந்த தேசத்தை கலக்காதபடி, இந்த தேசத்தை குழப்பாதபடி எல்லா பொல்லாத ஆவிகளையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அமெரிக்க தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த தேசத்திலே நடக்கிற காரியங்களை நீங்க அறிவிங்க ஆண்டவரே. அந்த தேசம் உமக்கு எதிராக செய்த பாவங்களினால் அலக்களிக்கப்படுகிறது. அந்த தேசம் ஒரு காலத்தில் உமக்காக எழும்பி பிரகாசித்த தேசம். எல்லாரையும் மன்னித்து எல்லாரையும் இழுத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த கடைசி காலத்திலே, இந்த கொடுமையான காலம் வரும் முன்பாக அவர்கள் எல்லாரும் மனம் திரும்பும்படியாய் உம்முடைய திருப்பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவிசுவாசங்களை நீக்குங்க, விசுவாசத்தை பெருக பண்ண வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இலங்கை தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம். தேசத்து மேல் உம்முடைய பலத்தகரம் பலமாயிரங்கட்டும் ஆண்டவரே. அப்பா, அங்கு நடக்கிற எல்லா பொல்லாத காரியங்கள், எல்லா மாறாட்டமான அரசியல் காரியங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை ஆக்குங்க. ஜனங்களுக்கு தெளிந்த புத்தியை கொடுங்க ஆண்டவரே. எந்த ஒரு ஆட்சியும் அவர்களை பாதுகாக்காது, உம்முடைய தேவராட்சியமே பாதுகாக்கும் என்பதை அறியட்டும் ஆண்டவரே. இனிமேலாவது அவர்களுடைய கண்களை திறந்து பார்க்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். ரத்தத்தினாலே நீர் கழுவினதை அவர்கள் காணும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஊழியங்களை பெருக பண்ணும்படியாய் கத்தாவே, உண்மையான ஊழியங்களை பெருக பண்ணும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லாவற்றையும் இந்த நாளில் இந்த கருவிகள் ஒவ்வொன்றையும் உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்யும்படியாய் ஒவ்வொருவரோடும் கூட இருக்க வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். இன்னும் சிறையில் இருக்கிறவர்கள் சிறையில் இருந்து விடுதலை ஆக்கப்படட்டும் ஆண்டவரே. அந்த சிறை கதவு கொடுவாக உம்முடைய வசனங்கள் கடந்து போகட்டும். அந்த ஜனங்களே விடுதலை ஆக்கட்டும் ஆண்டவரே. அது போல வைத்தியசாலைகளில் வைத்தியத்துக்காக இருக்கிறவர்கள், நோயிட்டு இருக்கிறவர்கள் எல்லாரையும் சந்தித்தருளுங்க. எல்லாருக்கும் ரட்சிப்பை கூறும்படியாய் ஒரு ஊழியக்காரன் மூலம் நீர் அவர்களை சந்திக்க வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். விடுதலையை கொடுங்க, சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. அது போல கத்தாவை போதை வஸ்துகளுக்கு அடிமையாகி தங்களுடைய குடும்பங்களை மறந்து வீதிகளிலும் கத்தாவே தாங்கள் என்ன செய்கிறது என்று அறியாதபடி தங்களுடைய சிந்தைகளை இழந்து போயிருக்கிற
ஒவ்வொரு ஆத்மாவையும் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். விடுதலையாக்குங்க ஆண்டவரே. அந்த போதையின் ஆவிகள் இருந்து விடுதலையாக்குங்க ஆண்டவரே. அந்த போதையின் ஆவி அவர்களை கர்த்தாவே சீர்குலைக்கிறதை நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே. எச்சரிப்பின் சத்தத்தை அவர்களுக்கு கொடுத்தருளுங்க, சந்தித்தருளுங்க. சிந்தையை மாற்றுகிற நீர் கர்த்தாவே தகப்பனே, அந்த சிந்தையை தொட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய இரத்த கோட்டைகளா எல்லாரையும் ஒப்பு கொடுத்து எல்லாரையும் பாதுகாக்க முடியாய் அன்பர் இயேசு கிறிஸ்து இனிய பார்த்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆவி ஆனவரே, என் ஆற்றல் ஆனவரே, ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே. நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும். என் நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும். நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும். விருப்பம் செயல்படுத்தும், விருப்பம் செயல்படுத்தும். ஆளுகை செய்யும் ஆவி ஆனவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தம் ஆனவரே. ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே, அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே, அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே. காயம் கட்டும் கர்த்தாவே, காயம் கட்டும் கர்த்தாவே, கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, நம் கண்ணீரெல்லாம் துடைப்பவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தம் ஆனவரே. ஆவி ஆனவரே, என் ஆற்றல் ஆனவரே, புதிதாக்கும் பரிசுத்தரே, புதுப்படைப்பாய் மாற்றும் ஐயா, புதிதாக்கும் பரிசுத்தரே, புதுப்படைப்பாய் மாற்றும் ஐயா. உடைத்து விடும் உருமாற்றம், என்னை உடைத்து விடும் உருமாற்றம், பண்படுத்தும் பயன்படுத்தும், பண்படுத்தும் பயன்படுத்தும். ஆளுகை செய்யும் ஆவி ஆனவரே,
பரிசுத்தம் ஆனவரே, ஆளுகை செய்யும் ஆவி ஆனவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தம் ஆனவரே, ஆவி ஆனவரே, என் ஆற்றல் ஆனவரே, ஆவி ஆனவரே, என் ஆற்றல் ஆனவரே. Praise the Lord. ஆமென் ஆமென். நன்றாக பாடப்பட்டு ஜெபித்து அருமையான ஒரு பாடல், ஆளுகை செய்யும் ஆவியானவரே என்று பாடலை பாடி இந்த அபிஷேகத்தை எங்கள் மேல் ஊற்று விதமாக இந்த பாடலை பாடுங்கள். உண்மையிலே இந்த பாடலை கேட்கும்போது ஆசீர்வாதம் ஒரு பிரசத்தை உணர்ந்தோம். அருமையான ஒரு பாடலை அருமையாக படைத்தீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்கள் கையிட்டு செய்யும் காரியங்கள் வீட்டு காரியம் அனைத்தையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென். ஆமென். அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதுவரை நேரமும் வார்த்தைகளின் வெளிச்சத்திலே ஆரம்ப ஜெபத்தை எடுத்து பாடல் பாடினவர் சிஸ்டர் கருணா. தொடர்ந்து சங்கீதத்தை கேட்போம். கலையத்திலிருந்து சங்கீதம் 63 பழைய ஏற்பாடு 707 பக்கம். சங்கீதம் 63 பழைய ஏற்பாடு 707 பக்கம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உன்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். ஜீவனை பார்க்கும் உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது இராச்சாமங்கள் உம்மை தியானிக்கிறேன். நீர் எனக்கு துணையா இருந்ததினால் உமது செட்டல் நிலையை களி கூறுகிறேன். என் ஆத்மா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்களோ பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள். அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள், நரியலுக்கு இரையாவார்கள். ராஜாவோ தேவனில் களி கூறுவார். அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். பொய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும். ஆமென். இதுவரை நேரம் சங்கீதம் 68 கேட்டீர்கள். தொடர்ந்து ஊழியருக்கான ஜெபம். இந்த சங்கமா வானொலி நித்திய வெளிச்சத்திலே வார்த்தை கொடுக்க ஊழியருக்காக பாடப்பட்டு ஜெபித்து ஒரு பாடலை பாட வருகிற சிஸ்டர் டோலி அவர்கள், அவர்களை அன்போடு அழைப்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் டோலி. பிரைஸ் தி லார்ட் ஐயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஊழியருக்காக சங்கமா வானொலியிலே வார்த்தைகளின் வெளிச்சத்திலே நித்திய வெளிச்சத்திலே வார்த்தை கொடுக்கிற ஊழியர்கள் அதற்கு பாடப்பட்டு ஜெபித்து ஒரு பாடலை பாடி இதோட நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். ஆமென் ஆமென். நன்றி நன்றி ஐயா. நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. அப்பா, நேற்றும் இன்று மாறாதவரே, இன்றும் எங்கள் மத்தியில் ஆண்டவரே, நீங்கள் ஜீவனுள்ள தகப்பனாக எங்கள் மத்தியில் எங்களுக்கு ஆண்டவரே நாங்கள் கேட்பதற்கு அதிகமாக எங்களுக்கு கொடுப்பதற்கு இந்த வார்த்தையின் வெளிச்சத்தில் உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு தந்த இந்த மகா பிரிதான கிருபைகளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசித்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். ஆமெனப்பா. எங்களோட விசுவாச கடுகு அளவு விசுவாசத்தின் மூலமாக நீங்க எங்களுக்கு ஆண்டவரே ஜீவனுள்ள தகப்பனாக நாங்க உங்களுக்கு ஆண்டவரே மகிழ்ந்து கொண்டாடுவதற்கு தந்த இந்த மகா பெரிதான அழைப்புக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நன்றி அப்பா. உங்களோட வார்த்தையில்
கேட்பவர்கள் ஏனோ தானோ ஒன்று கேட்காமிக்க ஆண்டவரே, தேவ பயத்தோடு ஆண்டவரே, மக்களுக்கு ஒரு தேவ பயத்தை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. இப்பொழுது வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் கூட கருத்துல கொடுக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு பாஸ்டர்ஸும் ஆண்டவரே, நாங்க ஜபித்தது போல அவர்களை நீங்க இன்று யாவரையும் கொண்டு வந்து சேர்த்தீங்கப்பா. ஆண்டவரே, பாஸ்டர் பால், பாஸ்டர் யாரு இந்தியால இருந்து ஆண்டவரே, பாஸ்டர் ஓ மை காட் பேர்களை மறந்துட்டேன். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ. பாஸ்டர் அவர் மார்ட்டின். மார்ட்டின், பாஸ்டர் மார்ட்டின் ஆண்டவரே, நான் பாஸ்டர் மற்ற பாஸ்டரையும் ஆண்டவரே நீ கொண்டு வந்து சேர்த்தீங்க. என்னென்னா நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் ஒன்றுமே வீணாகாது. அதுதான் நான் சொல்ல வந்தேன். என்னென்னா கர்த்தர் கிருபையினாலே அவர்களை அழைத்த அழைப்பு பெரிதான அழைப்பு. நாங்கள் பாஸ்டர் அவர்களுக்கு கண்ணன் கொடுக்க வேணும். அவங்களை நாங்கள் we have to respect them, we have to honor them. ஏன்னா நாங்கள் அவர்களை கனம் பண்ணும் பொழுது நாங்கள் இயேசுவை கனம் பண்ணுறோம். அப்படியே கர்த்தர் அழைத்த ஊழியக்காரங்க எப்படிப்பட்ட நிலபுரத்துல அவங்க போனாலும் கத்தருக்கன்னு நின்று நிற்கும் பொழுது ஆண்டவரே, நீங்க அவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டீங்க ஆண்டவரே. 1000 பேர் 10000 பேர் அவங்க பக்கம் விழுந்தாலும் ஆண்டவரே, நீங்க அவங்களை தூக்கி விட வல்லவரா இருக்கிற தகப்பனா இருக்கிறபடியா நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. கத்தரின் கை குறுகவில்லை, கத்தரின் வாக்கு மாறிடாதே ஆனப்படி ஆண்டவரே. உங்களோட வாக்கு தத்தத்தை நீங்க அவர்களுக்குள்ள பொழிந்து ஆண்டவரே, எல்லா ஊழியக்காரங்களையும் ஆண்டவரே உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. ஆமென் ஆண்டவரே. உங்களோட ஊற்று தண்ணீரை அவர்களுக்கு ஊற்றி ஆண்டவரை கூட அபிஷேகத்தினால புதிதான அபிஷேகத்தை இன்று கொடுத்து அவர்களின் அப்பா பிளவீனத்துல பலனை கொடுத்து அவர்களை வழிநடத்தி கொண்டு வர கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த 4 பாஸ்டர்ஸை நீங்க இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. வார்த்தையின் வெளிச்சத்துல எங்களுக்கு வெளிச்சத்துல உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கறதுக்கு உங்களோட உன்னதத்தின் பலனை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். யாவரையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. உங்களோட நாமத்தை மட்டுமே நாங்கள் மகிமைப்படுத்துவதற்கு தந்த மகா பெரிதான கிருபைக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதி ஜபிக்கிறேன் இயேசுவின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், 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 ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன், ஆமேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். இருள் தனிலே பகலவனாய் இயேசுவை ஒளி தருவார். இருள் தனிலே பகலவனாய் இயேசுவை ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். தூற்றும் மந்தரின் நடுவில் எந்தனை தேற்றிட வந்திடுவார். கால் தளர ஊற்றுக்குழாய் காத்திட வந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடினே. எந்தனுக்கே காவல் அவர், நான் உடல் அவர் உயிரே.
ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நாம் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். ஆமென். எங்கட அப்பா, எங்கட இயேசு ஒருபோதும் மாறாதவர். அதுக்கு நான் நன்றி செலுத்துறேன். கர்த்தர் யாவரையும் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாக. உன்னதத்தின் ஆசீர்வாதங்களோட யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன் ஐயா. ஆமென், ஆமென். நன்றி சிஸ்டர் டோலி. இன்றைய நாளே நான் சேவிக்கும் தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறுதல் என்ற பாடலை நீ அழகாக பாடி இதோட நாமத்தை மயப்படுத்த மட்டுமல்ல, ஊழியர்களுக்காக பாடப்பட்டு ஜெபித்தீர்கள். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு ஒவ்வொரு ஊழியக்கார சபைகளை தேவன் அபரிவிதமாக ஆசிர்வதிப்பார். நீங்கள் ஜெயித்ததுக்கு பாடின பாடுக்காக தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். ஆமேன் ஐயா, உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி. காட் பிளஸ் யூ. நன்றி. தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளாக ஜெபிக்க போறோம். நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு மாத்திரமில்ல, வியாதிப்பட்டவர்களுக்காக நாங்கள் பாடப்பட்டு இரவு பகலாக ஜெபிக்கிறோம். சிஸ்டர் கருணாவோட உறவினர் சிரேட் ஜெபித்தோம். கருணாவுடைய சகோதரர் மொன்றியில் சுயினமாக இருக்க அவருக்காக ஜெபித்தோம். 10 மாதம் ஹாஸ்பிட்டலில் நபர் இருக்கிற அவருக்காக ஜெபித்தோம். சிஸ்டர் ரஜினிக்காக ஜெபித்தோம். நாங்கள் ஜெபித்து அந்த ஜெபத்தை கூட அநேகர் கேட்கிறார்கள். கேட்டு தேவ செய்தியை மட்டுமல்ல, இந்த ஜெபத்தையும் கேட்டு அவர்களும் இந்த ஜெபத்துக்கு ஜெபிக்கிறார்கள். மிக ஒரு ஆசீர்வாதமா இருக்கு. இப்ப கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் இந்த வானொலியிலே, மறுவழிப்பிலே, 110 நாடுகளிலே, ஃபேஸ்புக்கிலே கேட்டுக்கிற பிள்ளைகளுக்காக பாடப்பட்டு ஜெபிப்போமா. அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, சங்கம வானொலி நிகழ்ச்சியிலும் வார்த்தைகளின் வெளிச்ச நிகழ்ச்சியிலும் நித்திய வெளிச்சத்தின் நிகழ்ச்சியிலும் கேட்கிற பிள்ளைகளை கர்த்தாவே, வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் சுவாமி, அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். அவள் வார்த்தையை கேட்கும்போது சுவாமி, அந்த வார்த்தை கருக்குள்ள பட்டயமாக இருதயத்தில் ஊடுருவ சென்று சுவாமி, மற்றவர்களுக்கும் அந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ள நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த உலகத்திலே எத்தனையோ நாடுகள் இருந்து சுவாமி, உம்மை நோக்கி பார்க்க, இந்த வார்த்தையை கேட்க, பாடலை கேட்க, இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் நீ ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இலங்கை நாட்டிலே எந்த மாகாணத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களையும் வீடுகள் உற்றார் உறவரை நீ ஆசீர்வதித்து நீர் வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் சுவாமி கேட்கிறது மட்டுமல்ல, தங்களுடைய தாளந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே கொண்டு வந்து கொடுக்க நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன். பயத்தின் ஆவியிலே இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தாலே கடிந்து அப்புறப்படுத்தும் சுவாமி. தேவனே, சங்கம வானொலியும் நாங்களும் இரவு பகலாக வார்த்தைகளை விதைக்கிறோம். எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும். கேட்கிற பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும். யூடியூபிலே கேட்கிற பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும். உமது வருகையிலே எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று தாகத்தோடு வாஞ்சியோடு நாங்கள் ஜெபிக்கிறதெல்லாம் கண்ணோக்கி பார்க்கிறதாவனே, நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். நாங்கள் வார்த்தைகளை விதைக்கிறோம் சுவாமி. இந்த வார்த்தைகளை விதைக்கும்போது சுவாமி, அந்த வார்த்தை வளர்ந்து வேறொன்று விருட்சமாக மாறி மற்றவர்களுக்கு கனிவெடுக்கும் மரமாக நீ மாற்றுவது போல இந்த வார்த்தை கேட்கிற பிள்ளைகளை கர்த்தாவே நீ கனிவெடுக்கும் பிள்ளையாக மாற்றி அமைக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, நான் இரவு பகலாக 24 மணி நேரம் இந்த சங்கம வானொலி இயங்குகின்றது காரணம் என்ன? எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும், ஒருவரும் தொழிலே விட்டுப்படக்கூடாது என்ற தகத்தோடு நான் கையில் செய்யும் ஒவ்வொரு ஊழியங்களையும் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் ஆசீர்வதித்து தருவி சுவாமி. அந்த கிருபைக்காக உமக்கு தொடர்ந்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் வழிநடத்தும். இயேசுவின் அதிகாரமுடைய நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமென். இது விதைக்கின்ற காலம் அல்லவா, நாம் செயலாற்றும் நேரம் அல்லவா. இது விதைக்கின்ற காலம் அல்லவா,
நாம் செயலாற்றும் நேரம் அல்லவா. உறங்காமல் நாமும் விரைந்தோடி எங்கும் சுவிசேஷ விதை தூவுவோம். உறங்காமல் நாமும் விரைந்தோடி எங்கும் சுவிசேஷ விதை தூவுவோம். இது விதைக்கின்ற காலம் அல்லவா, நாம் செயலாற்றும் நேரம் அல்லவா. காலம் வருகின்றதே, அதன் செயல் தெரிகின்றதே. ஒளியுள்ள காலம் முடிவாகும் முன்பே உன் சேவை நிறைவேற்றிடு. ஒளியுள்ள காலம் முடிவாகும் முன்பே உன் சேவை நிறைவேற்றிடு. இது விதைக்கின்ற காலம் அல்லவா, நாம் செயலாற்றும் நேரம் அல்லவா. திறப்பின்னொரு வாசல் எங்கே, அதில் நிற்கும் மனிதன் எங்கே. கர்த்தரின் கண்கள் பூலோகம் எங்கும் அதை தேடி அலைகின்றது. இது விதைக்கின்ற காலம் அல்லவா, நாம் செயலாற்றும் நேரம் அல்லவா. பின்மாறி பொழிகின்றதே, உன் வேலை வருகின்றதே. அழிகின்ற கூட்டம் உன்னைத்தனின்று எதிர்நோக்கி நிற்கின்றதே. இது விதைக்கின்ற காலம் அல்லவா, நாம் செயலாற்றும் நேரம் அல்லவா. ஆமென். தொடர்ந்து இன்றைய நாளை முதலாவது செய்தி பாஸ்டர் விக்டர் பால். ஒரு செய்தியை கேட்போமா?